மிக மிக பழமையான காலம். மதுரை அருகே பசுமை நிறைந்த ஒரு மலை இருந்தது. அந்த மலையின் பெயர் திருமாலிருஞ்சோலை. ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் கவலையுடன் பேசினார்கள். அப்போது திருமால் தன் பேரருடன் சோலைமலையில் தோன்றினார். அவரின் அழகைக் கண்டு உலகமே வியந்தது. அவரின் பேரழகால் மக்கள் அவரை அழகர் என்று அன்புடன் அழைத்தார்கள். அழகன் என்ற பொருளில் அழகர் சுயம்பு மூர்த்தியாக இந்த சோலைமலையில் அருள் பாலிக்கத் தொடங்கினார். மக்களின் துயரம் அவரின் பார்வையிலே கரைந்தது. அழகரின் அருளைக் கண்டு பாண்டிய மன்னர்கள் அங்கு ஒரு சிறிய ஆலயத்தை எழுப்பினார்கள். காலம் செல்ல செல்ல சோழர்கள், நாயக்கர்கள், பல அரசர்கள் இந்த கோவிலை பெரிய திருத்தலமாக மாற்றினார்கள். ஒரு நாள் மதுரையில் மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம் நடந்தது. அழகர் வைகை நதியை அடைந்தபோது திருக்கல்யாணம் முடிந்துவிட்டது என்பதை அறிந்தார். அழகர் மனமுடைந்து திரும்பிச் சென்றார். அந்த நிகழ்வே இன்றும் கள்ளழகர் வைபவம் என்று கொண்டாடப்படுகிறது. அந்த சோலைமலையே இன்று அழகர் கோவில். பக்தர்களின் மனதில் என்றும் நிலைக்கும் ஒரு புனித தலம்.